ட்ரம்ப் பதவி விலக கோரி ஜனநாயக கட்சியினர் இப்போ முக்கியமான ஒரு கோரிக்கை ஒன்று வச்சுருக்காங்க. இது கோரிக்கை அப்படிங்கிறத விட இனிமேல் யூஎஸ் காங்கிரஸுக்குள்ளே அவர் வந்தார்னா கழுத்தை பிடித்து வெளியில் தள்ளிடுவாங்க போல். அந்த அளவுக்கு கொடூரமாக ஒரு பெண் ட்விட்டரில் போட்டு இருக்கக்கூடிய பதிவு அப்படிங்கிறது. அவங்க ஒன் ஆஃப் த செனட்டர். அவங்க என்னடா நடக்குது அமெரிக்காவில் அப்படின்னு பார்த்தா ஈரானில் ஒரு இமேஜ் ஒன்று வெளியாகுது. அந்த இமேஜ் அதை விட ஷாக்கை கொடுக்குது. எந்த ஃபோட்டோ நியூக்ளியர் சைட்டை அட்டாக் பண்ணிட்டோன்னு அமெரிக்கா பெருமை பீத்திக்குதோ அந்த நியூக்ளியர் சைட்டில் இருந்து செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை ஜூன் மாதம் 19ஆம் தேதியே அப்புறப்படுத்திட்டாங்களாம் ஈரான். இதையும் வெளியிட்டு இருக்கிறது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பத்திரிக்கை தான். ஆனால் அமெரிக்கா ஈரான் மீது தேவையற்ற முறையில் நடத்தி இருக்கக்கூடிய இந்த போர் அப்படிங்கிறது 3வது உலகப் போருக்கு வித்திடும் அப்படின்னு புட்டின் அவர்கள் சொல்லியிருக்கிறார். என்ன நடக்க போகுது அடுத்தடுத்து வாங்க பார்க்கலாம் உறவுகளே. டீட்டெயில் ரிப்போர்ட்டா இது பிரசாத் சிக்னேச்சர். நீங்கள் ஒரு ஜேர்னலிஸ்டா இல்லை நியூஸ் ரீடரா வரணும்னு ஆசைப்படுறீங்களா? அப்படின்னா இது உங்களுக்கான பெரிய வாய்ப்பு. ஒரு பெரிய இலக்கோட அதற்கான முதல் படிக்கட்டு தான் இந்த பயிற்சி பட்டறை. தியரிட்டிக்கல் அண்ட் பிராக்டிக்கல் கிளாஸினுடைய முடிவில் சர்டிஃபிகேட்டும் கொடுக்கப்படும். தொடர்புக்கு 94493594 என் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. நீங்க நம்ம சேனலுக்கு விளம்பரம் கொடுக்க விருப்பப்பட்டீங்கன்னா 94493594 இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. ஆண்டனி குட்ரஸ் இந்த நபரை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பொதுச் செயலாளர். அவர் சொல்லியிருக்காரு, அமெரிக்கா தேவையில்லாமல் ஈரான் மீது போர் தொடுத்திருக்க வேண்டாம். உலக அமைதி இப்போ கெட்டு போயிடுச்சு. ஆயுதங்கள் மூலியமாக மிலிட்டரி ஆப்ரேஷன் மூலியமாக தீர்வு காணலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய நாடுகள் எதையுமே ஜெயிச்சதா இது வரைக்கும் வரலாறே இல்லை. அப்படி இருக்கும்போது அமெரிக்கா சர்வதேச அமைதியை இப்போ சீர்குலைச்சிருக்கு அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டு. உலக அமைதிக்கு இது நேரடியாக அச்சுறுத்தலை ஏற்படுத்த வல்லது. ஐக்கிய நாடுகள் சபையிலிருந்து ஒரு பொதுச் செயலாளராக நான் உங்களிடம் சொல்லிக்கொள்வது, மேஜையில் உட்காந்து பேசி அந்த பிரச்சனையை முடிங்க அப்படின்னு கேட்டுக்கிறாரு. எப்பா அவர் அங்கிட்டு கொஞ்சம் ஓரமாக போய் உட்கார சொல்லுப்பா அப்படிங்கிற கதையாக ட்ரம்ப்பும் ஈரானும் இப்போ போர் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில டைரக்ட் வார் ஸ்டார்ட் ஆகிருக்கு. இப்போது இந்தியா யார் பக்கம் நிற்க போகிறாங்க அப்படிங்கிற அந்த கேள்விக்கான பதிலை தான் இன்றைக்கி உலகின் பல்வேறு நாடுகள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. மகாபாரதத்தில் கிருஷ்ணர் யார் பக்கம் போய் நிற்க போகிறாரு அப்படிங்கிற தேடுதல் எல்லாருக்குள்ளேயும் இருந்தது. அவங்க பஞ்சபாண்டவர்கள் பக்கத்தில் போய் நின்ற உடனே எல்லாருமே ரொம்ப பெரிய அளவில் சந்தோஷப்பட்டாங்க. இது தர்ம யுத்தமாக அறியப்படும் அப்படின்னு. ஏன்னா கிருஷ்ணர் பஞ்சபாண்டவர்கள் பக்கம் இருக்கார். அவர் நடத்தக்கூடிய போரில் தர்மம் மட்டும்தான் இருக்கும், அதர்மம் இருக்காது அப்படின்னு. அப்போது எதிரிகளை அழிக்க போகிறாங்க அப்படின்னா அங்கே நடுநிலையாளன் ஒரு நல்ல நாட்டாமல் ஒருத்தன் தேவை. அப்போ உலகம் முழுவதும் போரையே விரும்பாத ஒரே ஒரு நாடு எது அப்படின்னு கேட்டால் நம்முடைய இந்தியா தான். அப்போ இந்தியா இந்த 2 நாடுகளில் யார் பக்கம் நிற்க போகிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை கைட் பண்ணக்கூடிய வகையில் இப்போது சோனியா காந்தி, காங்கிரஸினுடைய மிக மூத்த தலைவர், அவங்க இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு ஒரு ரெக்வஸ்ட் ஒன்று வச்சுருக்காங்க. கடந்த கால வரலாறுகளை பட்டியல் போட்டு காமிச்சிருக்காங்க. ஈரான்கிட்ட இந்தியா இருக்கக்கூடிய உறவு இருக்குல்ல, அது கிட்டத்தட்ட 70 ஆண்டுகளுக்கு முன்னாடியில் இருந்து இருக்குது. அதாவது 1994 ஜம்மு காஷ்மீர் விவகாரம், பாகிஸ்தானோட நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அப்போது ஈரான் இந்தியாவுக்கு ஆதரவாக நின்றது. அதே 1994 இந்தியா ஐக்கிய நாடுகள் சபையில் விமர்சிக்கப்பட்டுச்சு சில விஷயங்களுக்காக. அப்போவும் ஈரான் இந்தியாவுக்கு ஆதரவாக ஓட்டு போட்டுச்சு. 1965 நடந்த போர், 1971 பாகிஸ்தானோடு நடந்த பிரச்சனைகள், போர், இது எல்லா நேரத்திலையும் பாகிஸ்தான் ஒரு இஸ்லாமிய நாடாக இருந்தாலும் கூட ஈரான் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக நிற்கல, இந்தியாவின் பக்கம் நின்றது. இது ரொம்ப ரொம்ப வரலாற்றில் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயம். ஸோ இந்த இடத்துல நீங்கள் முடிவு பண்ணுங்கள், நீங்கள் யார் பக்கம் நிற்க போகிறீங்க மோடி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சோனியா காந்தி கேட்டிருக்காங்க. இது மோடிக்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த பாஜக சகாக்களுக்கும் மத்திய அரசுக்கும் அவங்க விடுத்திருக்கக்கூடிய கோரிக்கை. ஃபியூச்சரில் மேற்காசியாவில் அதிகமான அளவில் இந்தியர்கள் இருக்காங்க.
அதை நீங்கள் யோசிச்சு பாருங்கள். மிடில் ஈஸ்ட் ஏரியா முழுவதுமாக இந்தியர்கள் உழைப்பாளர்கள் இருக்கக்கூடிய நாடு. அப்படிப்பட்ட இடத்துல இந்தியர்களுக்கு பாதுகாப்பு வேணும்னா ஈரானுடைய ஆதரவு முக்கியம். நம்ம இந்தியா சொன்ன உடனே டைரக்டாக அர்மேனியா வழியாக அஜர்பைஜான் சைடில் இருந்து ஒரு ஹெல்ப் கிடைச்சி 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் டெல்லி வந்து சேஃபாக இறங்கினாங்க ஈரானில் இருந்து. இதே இஸ்ரேலிருந்து அதை செய்ய முடிஞ்சதான்னு கேட்டால் முடியல. அப்போது யாருக்கு ஆதரவாக இந்தியா நிற்கணுங்கிறத இப்போ இந்தியன் கவர்மெண்ட் முடிவு செய்ய வேண்டிய நேரம், வரலாற்றில் மிக முக்கியமான முடிவை இந்தியா எடுக்க வேண்டிய நேரம்னு சோனியா காந்தி அறிவுரை சொல்லியிருக்காங்க. IAEA மிக முக்கியமான அறிக்கை ஒன்றை கொடுத்துருக்காங்க. சர்வதேச அணுசக்தி ஆய்வு நிலையம் அவங்க சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள், இந்த ஃபோர்டோ அப்படிங்கிற அந்த நியூக்ளியர் சைட்லையும் மற்ற 3 சைட்லையும் அமெரிக்கா அட்டாக் பண்ண இடங்களில் கதிர்வீச்சு அபாயம் கிடையாது கிடையாது கிடையவே கிடையாது அப்படிங்கிறத இரண்டாவதாக வெளிவந்திருக்கக்கூடிய அந்த அறிக்கையிலும் சுட்டி காமிச்சிருக்காங்க. அமெரிக்கா இதற்காக எவ்வளவு செலவு செய்தது, இந்த 3 அணுசக்தி மையங்கள் மீது அவங்க நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதலில் எவ்வளவு தூரம் அவங்க இன்புட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதையும் வெளியிட்டிருக்காங்க. மொத்தமாக 180 டன் அளவிற்கான வெடிகுண்டுகள் இந்த ஃபோர்டோ அப்படிங்கிற நியூக்ளியர் சைட் மீது அட்டாக் நடத்தப்பட்டிருக்கு. அணு செறிவூட்டல் அப்படிங்கிற அந்த விஷயத்தில் USAF B2 பாம் வந்து ஸ்டெல்த் பாம் வந்து மொத்தமாக அவங்க பயன்படுத்தி இருக்கிறது இந்த டோமோஹாக் அப்படிங்கிற அந்த மிசைலையும் பயன்படுத்தியிருக்காங்க. 2 மிசைலையுமே வெவ்வேறு தருணங்களில் பயன்படுத்தியிருக்காங்க. கடலில் இருந்தும் ஏவுகணைகளை ஏவியிருக்காங்க. இது எதுலேயுமே அந்த ஃபோர்டோ நியூக்ளியர் சைட்டு பாதிப்புக்கு உள்ளாகலை அப்படிங்கிற தகவல். மாறாக ஃபோர்டோ நியூக்ளியர் சைட்டில் இருந்து ஒரு இமேஜ் ஒன்றை இப்போது வாஷிங்டன் போஸ்ட்டு ஒரு ரிப்போர்ட்டாக வெளியிட்டிருக்காங்க. அதில் அந்த இமேஜை பார்க்கும்போது சில விஷயங்கள் நமக்கு புரிய வருது. மொத்தமாக ஒரு 16 ட்ரக்கு வந்து நிற்கக்கூடிய காட்சிகள் சேட்டலைட்டில் பதிவாயிருக்கு இங்கே ஃபோர்டோ சைட்டில். அது எத்தனாம் தேதி எடுத்தது அப்படிங்கிறத சேட்டலைட் காட்டுது அப்படின்னா ஜூன் மாதம் 19ஆம் தேதி எடுத்ததாக அந்த சேட்டலைட் இமேஜ் காட்டுது. சரி, இந்த 16 கார்கோ ட்ரக்கும் என்ன செஞ்சுருக்கு அப்படிங்கிறத அந்த வாஷிங்டன் போஸ்ட் அறிக்கை சொல்லுது அப்படின்னா, செறிவூட்டப்பட்ட யுரேனியம் இருக்குல்ல, அது ரொம்ப சேஃபாக அவங்க அந்த ட்ரக்கில் ஏற்றி கொண்டு போயிட்டாங்க ஏற்கனவே. பட் நீங்கள் தாக்குதல் நடத்தி இருக்கிறது 22ஆம் தேதி. அப்போது நீங்கள் 3 நாள் கழித்து தாக்குதல் நடத்துகிறீங்க, கொஞ்சமாவது வந்து புத்திசாலித்தனமாக செயல்பட வேண்டாமா அப்படிங்கிற கேள்வி மட்டும்தான் வாஷிங்டன் போஸ்ட்டு கேட்கல. அந்த கேள்வியை நம்ம அமெரிக்காவை பார்த்து கேட்க வேண்டிய தேவை இருக்குது. இருக்கும்போது அட்டாக் பண்ணியிருக்கலாம்ல, இப்போ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க, அந்த இடத்துல அட்டாக் பண்ணி இப்போ அசிங்கமாக போச்சுல்ல. ஈரானுடைய விண்வெளி படை தளபதி அவங்க உலகம் இன்று இரவு மிக முக்கியமான ஒரு எதிர்வினையை பார்க்க போகுது. அமெரிக்காவுக்கு எதிராக ஈரானுடைய வலிமையை காண உள்ளது. வாய்ப்பு இருந்தால் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய மக்கள் கண்வழித்து இதை கவனியுங்கள் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை பதிவு செஞ்சுருக்காரு. ஒரு பக்கம் ஈரானை அமெரிக்கா தாக்குச்சு, இன்னொரு பக்கம் ஈரானும் இஸ்ரேலும் மாற்றி மாற்றி தாக்கிக்கிச்சு. சேதாரம் யாருக்குன்னு பார்த்தா இஸ்ரேலில் பலமாக இருக்குது, ஈரானில் அடி உலாமல் இல்லை, அவங்களும் வாங்கிட்டு தான் இருக்காங்க. இப்போது ஈரான் டெஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏர்பேஸ், இது இஸ்ரேலில் இருக்கக்கூடிய ஏர்பேஸு. இதில் வந்து 20 IAF ஜெட் விமானங்களை மொத்தமாக ஒரு 12 இலக்குகள் வச்சு அடிச்சிருக்காங்க. இதில் மொத்தமாக 8 ஏவுகணைகள் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து அந்த இடத்துல ரீச் ஆகிருக்கு அப்படிங்கிற தகவல். ஈரான் வந்து F5 அப்படிங்கிற அந்த வார் பிளேன் வந்து பயன்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிற செய்தி வெளியாயிருக்கு. எது எப்படியாக இருந்தாலும் இஸ்ரேலுடைய அந்த ஏர்பேஸ் வந்து இனிமேல் பயன்படுத்த முடியாத அளவுக்கு காலியாயிடுச்சு. கமினி அவர்கள் வெளியிட்டு இருக்கக்கூடிய வீடியோ, இந்த காலையில் நம்ம படித்தோம் இல்லையா, அந்த வீடியோவை பார்த்து ஈரானில் இருக்கக்கூடிய மக்கள் பெரிய சந்தோஷத்தில் இருக்காங்க. கமினி அவர்கள் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையை அவங்க விடுத்திருக்காங்க. சில பேர் அழுது IRIBக்கு பேட்டி கொடுத்த காட்சிகளை பார்க்க முடிஞ்சுது. அதாவது இந்த டிவி சேனலில் பெண்கள் இருக்கும்போதே லைவில் இருக்கும்போதே அவங்க மீது அடித்தாங்கல்ல இஸ்ரேல். ஸோ அந்த சேனலில் இருந்து பேட்டிகள் வந்து பொதுமக்கள்கிட்ட எடுத்தாங்க. அதுக்கு பேர் வாக்ஸ் பாப் அப்படிம்பாங்க. ஸோ இந்த மாதிரியான மீடியா சம்மந்தமான செய்திகள், மீடியா சம்மந்தமான பேட்டிகள், அதில் இருக்கக்கூடிய டெக்னிக்கல் வைஸான பேர்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம ஜேர்னலிசம் கோர்ஸில் வந்து ஜாயின் பண்ணுங்கள், நம்ம சொல்லித்தரலாம். நமக்கு ஒரு 15 வருடம் ஜேர்னலிசம் அனுபவம் இருக்குது, சரிங்களா? அதனால் வந்து நம்ம சன் நியூஸ், நியூஸ் 7 சேனல்லாம் ஜேர்னலிஸ்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்கோம், டாக்குமெண்ட்ரி மேக் பண்ணியிருக்கோம், நியூஸ் ஆங்கரிங் இருந்திருக்கோம் முடி இருந்த காலகட்டத்தில், சரியா? அதனால் வந்து எல்லா துறையிலையும் அனுபவம் இருக்கக்கூடிய என்னுடைய அனுபவத்தை, அந்த 15 ஆண்டு கால அனுபவத்தை ஒரே மாதத்தில் உங்களுக்கு கொடுக்க போகிறேன்.
அதை நான் சரியாக பயன்படுத்திக்கோங்க. கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் வந்து ஸ்கில் டெவலப்மெண்ட் ஆஃபீஸோடு சேர்த்து வச்சு டைப் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறோம். வாய்ப்பு இருக்கிறவங்க கலந்துக்கோங்க. ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படிங்கிறது எதுவும் கிடையாது, யாருனாலும் கற்றுக்கலாம். 10ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணியிருந்தீங்கன்னா போதும், ஆர்வம் மட்டும்தான் முக்கியம். படித்து முடிச்சதற்கு பிறகு சிறந்த சேனல்ஸ் நிறையா இருக்குது, அதுக்கு ஆடிஷன் அனுப்பிச்சி வைப்போம். ஒகாசியோ கார்டஸ் இவங்க யார் அப்படின்னா, ஜனநாயக கட்சி இருக்குல்ல, அதில் ஒன் ஆஃப் த மெம்பர் இவங்க. இந்த பெண் பேசி இருக்கக்கூடிய பேச்சு அப்படிங்கிறது யுஎஸ் காங்கிரஸ் சபையை அதிர்ச்சிக்குள்ளாக்கியிருக்கு. காரணம் என்னன்னா, அமெரிக்க மக்களுடைய நம்பிக்கையை ட்ரம்ப் அவர்கள் இழந்து விட்டார். இனிமே நீங்கள் பிரசிடென்ட் சீட்டில் உட்கார்றதுக்கு தகுதியற்றவர். நீங்கள் ஈரான் அப்படிங்கிற நாட்டின் மீது அனாவசியமாக யூதர்கள் சொன்னாங்கங்கிறதுக்காக போர் பண்ணியிருக்கீங்க. இது அப்பட்டமான பொய். யூ ஆர் ஃபேக். ஸோ நீங்கள் மக்களுடைய நம்பிக்கையை இழந்துட்டீங்கிறதுனால இந்த அமெரிக்கா மீது விழுந்திருக்கக்கூடிய பெரிய கரும்புள்ளி இன்னும் பல ஆண்டுகள் நீடிக்கும். இதற்கு பொறுப்பேற்று உடனடியாக நீங்கள் ராஜினாமா பண்ணணும் அப்படிங்கிற பெருத்த கோரிக்கையை வச்சுருக்காங்க. இதெல்லாம் ட்ரம்ப் சட்டம் பண்ணுவார் மாட்டார் அப்படிங்கிறது இல்லை. யுஎஸ் காங்கிரஸ் சபையில் ட்ரம்ப்பை எதிர்த்து பேசுகிறதுக்கான ஒரு தைரியம் ஒரு பெண் பிள்ளைக்கு இருக்குது அப்படின்னா, அமெரிக்காவில் எவ்வளவு பெரிய கருத்து சுதந்திரம் இருக்குது. அது மட்டும் இல்லை, அதெல்லாம் சாதாரண விஷயம். இதை விட ஸ்பெஷல் வந்து இனிமே இவங்க பேசி இருக்கக்கூடிய பேச்சை கையில் எடுத்து அமெரிக்கா முழுவதும் போராட்டங்கள் வெடிச்சதுன்னா ட்ரம்ப் ஆட்டோமேட்டிக்காக வெளியில் ஓடி போயிடுவார். மறுபடியும் அவருடைய பிஸ்னஸை கவனிச்சுக்கிட்டு அவர் என்னன்னாலும் செய்யலாம். உலகம் முழுவதும் இப்போது WWF இல்லை, அது இல்லைங்க, WWF விளையாடுவாங்கல்ல அந்த மேட்ச் இல்லை. இப்போ ட்ரம்ப் அதுதான் விளையாண்டதான் நினச்சி ஈரான் மீது அட்டாக் நடத்தியிருக்காரு. ஆனால் அதெல்லாம் முடிஞ்சு போச்சு, அவருக்கும் வயசாகிடுச்சு. ஆனால் அதை பற்றி எதுவும் யோசிக்காமல் இப்போது WW3 ஆட்டம் ஆட நினைக்கிறாரு. அப்படின்னா என்ன, வேர்ல்டு வார் 3 நோக்கி உலகத்தை நகர்த்தியிருக்காரு. இதுக்கு புட்டின் வந்து கடுமையான கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. உலகம் வேற ஒரு பாதையை நோக்கி போய்கிட்டு இருக்கு, இது ரொம்ப ஆபத்தானது, இதை ஆரம்பித்து வைத்திருக்கிறார் ட்ரம்ப்பு, இது உலகத்திற்கு நல்லதல்ல, இது எங்கே போய் முடியும் அப்படிங்கிறத கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியல அப்படிங்கிறத புட்டின் வேதனையோடு பதிவு செய்திருக்கிறார். அதே வேதனையை மக்களுடைய நெஞ்சுக்குள்ளேயும் நான் இறக்குறேன். இது வெறும் செய்தி அல்ல. எந்த செய்தியை நீங்கள் பரப்ப வேண்டும், இன்றைக்கி எல்லாரும் செய்தி போட ஆரம்பிச்சிட்டாங்க. பட் அதனுடைய டெப்த் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு எது தேவை எது தேவையில்லை அப்படிங்கிறத ஃபில்ட்ரு பண்ணி மக்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இங்கே ஒரு போஸ்ட்மேன் வேலை தான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஆனாலும் இதற்குள்ள ஒரு நேர்மை இருக்குது. நடுநிலை அப்படிங்கிற அந்த வார்த்தை அப்படிங்கிறது பொய்யான வார்த்தை, அது சாத்தியமில்லாதது. நேர்மையின் பக்கம் நிற்பது தான் உண்மையான நடுநிலை. அப்படிப்பட்ட நடுநிலை ஊடகமாக பிரசாத் சிக்னேச்சர் தொடர்ந்து இயங்கும். என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளை மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தென்னிந்தியாவின் கட்டடக்கலை ராஜாக்கள் கிரியேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் நார்த் வெஸ்ட் இன்டீரியர்ஸ். குறைந்த விலையில் தரமான பொருட்களால உங்களோட கனவு இல்லத்தை பிரம்மாண்டமா கட்டி கொடுக்கறாங்க கிரியேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன். அதோட இன்டீரியர் டிசைனால உங்களோட வீட்டை அழகாக்குறாங்க நார்த் வெஸ்ட் இன்டீரியர்ஸ். ரெசிடென்சியல் அண்ட் கமர்ஷியல் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் சூப்பர்வா இருக்கணும்னா தொடர்புக்கு 7290799991. நீங்க நம்ம சேனலுக்கு விளம்பரம் கொடுக்க விருப்பப்பட்டீங்கன்னா 94493594 இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க.